டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு தகவல். இன்று நாம் பார்க்க போவது மதிப்பிற்குரிய முதல் அவர்களின் ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, பொலிட்டிக்கலில் எப்படி அவருடைய பிஹேவியர் இருக்குங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வெளியே போகவே முடியலை. ஏன்னா இவர் வெளியில் போனாலே லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வருவாங்க. இதே அதர் பார்ட்டிஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பைசா கொடுக்கணும், எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் அவங்க பொலிட்டிக்கல் கூட்டத்துக்கே வருவாங்க. ஆனால் இவருக்கு எதுவுமே கொடுக்காம மக்கள் கடலென திரண்டு வந்தது. இது அவருடைய அன்பையும் ஆதரவையும் காட்டியது. இதெல்லாம் ஆப்போசிட் பார்ட்டி லீடர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, நமக்கு இவ்வளோ பைசா கொடுத்து கூப்பிட்றோம், யாரும் வரமாட்டேங்கிறாங்க, இவருக்கு இப்படி போய் கூட்டம் சேருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டார்கள். அதை தடுப்பதற்கு நிறைய வழிகளையும் செய்தார்கள். இவ்வளவு இருந்தும் எலெக்ஷன் முடிவில் பார்த்தா மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் வெற்றிகரமாக வென்று புது கவர்மெண்ட்டை ஃபார்ம் செஞ்சிட்டாங்க. இது ஒரு பெரிய ஹிமாலய வெற்றி. இதுதான் விஜய் அவர்கள் வெளியே வரணும். ஒரு 1,00,000 பேர் மதிப்பிற்குரிய விஜய் அவர்களை பார்க்க வந்தாங்கன்னா ஒரு 5,000 பேர் தான் பர்மிஷனு. மீதி பேர் எல்லாம் ரோட்டில் தான் நிற்கணும். அதனால் அவங்களுடைய எதிர்கட்சியினுடைய திட்டம் என்னன்னா, இது மாதிரி வரும்போது மக்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் ரோடில் நின்று எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் நின்று கையை காட்டினாங்க. அவருக்கு மிக மிக ஆதரவு பெருகிக்கொண்டே போனது. இவங்க எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஆதரவு பெருகிக்கொண்டே போனது. ஒன்றும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சட்டசபை கூடும்போது சிஎம் அவர்களே பேசுங்கள், வாயை திறங்கள் அப்படின்னு பேட்செல்லாம் ஒரு பிளாக் பேட்செல்லாம் கட்டிக்கிட்டு எதிர்கட்சியினர் சத்தம் போட்டு வந்தாங்க. இவனு பேசவே மாட்டேங்கிறாரு சிஎம், உம்முன்னு இருக்காரு அப்படின்னு அதுக்கு கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரியான கிண்டல்கள் விஜய் அவர்களிடம் எடுபடாது. விஜய் வந்தார், பேசினார். ஆக்சுவலி ஸ்போக்கன் தேர்ட் டே நேற்று பேசினார். பேசி 5 நிமிஷத்தில் மொத்த அவுட் சைடு அதர் ஆப்போசிட் பார்ட்டி எல்லாமே வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அவரை பேசுங்க வேண்டியது, அவர் பேச ஆரம்பித்தாலே எல்லா எம்எல்ஏஸும் ஆப்போசிட் எம்எல்ஏஸ் எல்லோரும் வெளில போயிட வேண்டியது. எக்ஸப்ட் எடப்பாடி இருந்தார், அவரோட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பட் டிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாமே வெளியே போயிட்டாங்க. இது என்னன்னே ஒன்றும் எங்களுக்கும் புரியலை. ஐ டோன்ட் நோ ஒய் தி ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஆர் பிஹேவிங்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மக்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டினா மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை அறிவிக்க வேண்டும். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை முறையாக எடுத்து கூற வேண்டும், அதை திரித்து கொள்ள. ஏன்னா எந்த ஒரு திட்டம் ஆரம்பித்தாலும் அதில் ஏதாவது ஒரு 5% 10% குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை கண்டறிந்து அதை எடுத்து சொல்லணும். சிஎம் சார் இந்த மாதிரி இருக்குது, இந்த திட்டத்தில் இந்த மாதிரி இருக்குது, இல்லை இந்த திட்டத்தை விரிவு பண்ணலாம் அப்படின்னு சஜஷன் கொடுக்கணும். ஆளும் கட்சிக்கு சஜஷன் கொடுக்கணும். சும்மா தேவையில்லாமல் இந்த பாட்டை பாடினேன், அந்த பாட்டை பாடினேன், ஏன் பேசலை, வாயை மூணு வச்சுருக்க, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த சட்டசபை. பேசிக்கலாகவே நம்ம சிஎம்முடைய ஆட்டிடியூடு என்னன்றதை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஒரு சினி ஃபீல்டுலேயும் கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஆரம்பத்திலேருந்தே சிஎம் விஜய் அவர்கள் சின்ன வயசுலேருந்தே வெரி சைலண்ட்டு ஆட்டிடியூடு. சத்தமாக யார்கிட்டையும் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டு எப்போ நம்ம அவர் பேசணுமோ அப்போ பேசுவார். ஃபயர் மாதிரியும் பேசுவார், சாதாரணமாகவும் பேசுவார். அந்த தேவைப்படும் போது பேசுவார் அப்படின்னு சினி ஃபீல்ட்லேயும் சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு யார் கேட்டாலும் இப்போ அவர் சைலண்ட்டாக இல்லை, அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் ஆட்டிடியூடே சைலண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சைலண்ட்டுனா அவர் சைலண்ட்டாக இல்லாமல் இல்லை, தேவையான இடங்களில் அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் சீனு, ஒரு ஆக்ரோஷமான சீனுங்களை அதுக்கு தகுந்தப்பட டக்குன்னு மாறிடுவார். தட் இஸ் ஹிஸ் ஆட்டிடியூட். மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் எதனால் வெற்றி அடைந்தார் என்றால்,
அவர் வந்து என்னன்னு கேட்டால் மீதி பேரை வந்து ஆக்ட் பண்ண வைப்பார், வேலையை செய்ய வைப்பார். ஆனால் அவர் சைலண்ட்டாக இருப்பார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு உண்டான வழி. பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவார் மெயினாக. அது வந்து ஈவன் சினி ஃபீல்டிலே கூட அப்படி தான் இருப்பாராம். ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்குதுன்னா ஒரு சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணுவோம், கரெக்டாக வந்துடுவாராம் டயத்துக்கு. அது மீறி ஆக்டர்ஸ் மாதிரி வந்து 2 மணி நேரம் கழிச்சு வருது, 3 மணி நேரம் கழிச்சு வருது, அதெல்லாம் கிடையாது. அது கரெக்டாக பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவார். அதே மாதிரி அவருக்கு வந்து பேச்சில் வந்து இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவருடைய ஆக்ஷன், அவருடைய செயல் ஒன்று தான் வந்து அவருக்கு அவர் லைக் பண்ணுறது. ஒன்லி செயல் தான், நோ ஆக்ஷன். பட்டு சாரி, நோ ஸ்பீச் பட் ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அதுதான் அவருடைய இது அப்ஜெக்டிவ். மக்கள் அனைவரும் ஒத்துக்கிட்டாங்க. போதும்ப்பா, நீ இப்போ பேசி 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 அடுக்கு மொழியில் பேசுகிற, அதில் பேசுகிற அந்த அதெல்லாம் வந்து தமிழில் பேசுகிறது, அடுக்கு மொழியில் பேச மக்கள் லைக் பண்ணல. இப்போ என்ன பண்ணுவேன், மக்களுக்கு நல்லது என்ன பண்ணுவேன் வந்தால், அதான் எங்களுக்கு என்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ண, ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறேன், அதுதான் என் மக்கள் விரும்புகிறாங்க. சும்மா பழைய காலத்திலே 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ இருக்கணும்னு யாரும் லைக் பண்ணுறது இல்லை, எதிர்பார்க்குறது கிடையாது. இதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு பொலிட்டீஷியன்ஸ் நினச்சா தப்பு. இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. பட் வந்தாலும் அவரும் ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக இருப்பார். ஒரு விஜய்க்கு வந்து நல்ல காம்படிட்டராக இருப்பார். விஜயும் வந்து லைக் பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் வந்து அந்த போட்டியை போட்டு தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிந்த வரைகள் எதிரிகளே இல்லை, அதான் இல்லை, இன்னும் அப்படிலாம் சொல்ல மாட்டார் அவர். அவருக்கு என்ன, வாங்க யார் வேணாலும் வாங்க, நானும் வந்து போட்டி போடுறேன், யார் பெட்டரோ அவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் விஜய் அவருடைய ஆட்டிடியூடும் அதுதான். ஜென்ரலாக விஜய் அவர்களுடைய இன்னொரு நல்ல சிறந்த ஆட்டிடியூட் என்னன்னா, எனி அஃபிஷியல் மீட்டிங் ஆர் பொலிட்டிக்கல் மீட்டிங் ஆர் பார்ட்டி மீட்டிங்கில் எப்போதும் அவர் வந்து கையில் ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு யார் யார் என்ன பேசுகிறாங்கன்றதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறத முடிஞ்சால் செய்வார். அப்படி இல்லை, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அவர் நோட் பண்ணிக்குவார். இட்ஸ் அ பெஸ்ட்டு திங், நோட்டிங் மெசேஜ் அப்படிங்கிறது ஒரு நல்ல குட் ஆட்டிடியூடு டு தான் மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள். மதிப்பிற்குரிய விஜய் அவர்களுக்கு குடும்ப அட்டாச்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. அவருடைய மெயின் எய்ம் பார்த்திங்கன்னா தமிழக மக்கள், அவங்க தான் அவர்களுடைய மேஜர் கன்சர்ன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு குடும்ப அரசியல், அவருக்கு ரிலேட்டிவுக்கு வந்து எம்பி பதவி, எம்எல்ஏ பதவி, அவருக்கு அந்த போஸ்ட்டு இந்த போஸ்ட்டு, இப்படி வந்து ஒரு வாரிசு அரசியலாக இருந்தது இது முன்னாடி. எக்ஸப்ட் எம்ஜிஆர் அண்டு திரு மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை தவிர எல்லாமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தது. பட் இவருக்கு எந்த ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அது மாதிரி இவர் சொல்லிக்கிற மாதிரி யாரையும் நம்ம பின் பாயிண்ட் பண்ணவும் முடியாது. இவர் அடுத்து விஜய் பின்னாடி இந்த விஜயின் ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அதனால் விஜய் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின் பாயிண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கிளியராக இருக்கார். இந்த சட்டசபையில் கூட நேற்று சொன்னப்போ என்ன பண்ணார், நாங்கள் யாரும் ஊழல் செய்ய மாட்டோம், செய்பவர்களையும் விடமாட்டோம், இதனால் இதற்கு முன்பு செஞ்சு தப்பித்தவர்களையும் விடமாட்டோம் அப்படின்னு ரொம்ப கிளியராக சொன்னார். அதனால் வந்து மக்கள் வந்து அவங்கள ஃபுல்லாக விஜய் அவர்களை நம்புகிறார்கள். மேலும் இவர் செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு வைரலாக இருக்குது. ஒரு சாம்பியன் செஸ் வின்னர் வந்து ஒருத்தர் வந்தார். அவர் ரொம்ப கோல்டு மெடலில் வாங்கியிருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அவர் ஆஃபீஸ் வரும்போது அவர் கூட உட்காந்து செஸ் விளையாண்டார். ஆக்சுவலி மிஸ்டர் விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் நோஸ் ஹவு டு ப்ளே செஸ். அதை விளையாண்டு அவர் ஜெயிக்க விட்டு தென் ஹி அப்ரிஷியேட்டட் and he has given the some 4.48 lakhs something he has given, some amount he has given to the champion. அதே மாதிரி
இராணுவ வீரர் ஒருத்தர் அது ஃபேஸில் அடிபட்டு அதை ரொம்ப வீர சாகசம் செஞ்சார். அதுக்கு வந்து அவர் அலுவலகத்தில் கூப்பிட்டு 48 lakhs இஸ் கிவன் த அமௌண்ட்டு. அவர் குழந்தைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டாரு. அப்புறம் அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து அந்த குழந்தைய இவர் மடியில் வச்சுக்கிட்டார். ஏன்னா ஐ திங்க் ஒரு குழந்தை சிஎம் சீட்டில் உட்கார்றது தான் முதல் தடவைன்னு நான் நினைக்கிறேன். அது ஸோ சச்சியவே இவர் பண்ணுறது எல்லாமே ஒரு எமோஷ்னலாகவும் இருக்குது, ஒரு மக்களிடையே ஒரு அட்டாச்மெண்ட்டு க்ரியேட் பண்ணுது, ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஆனால் எல்லோரும் பண்ணுறது தான். எல்லாம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, வாங்க கூப்பிடுவாங்க, ப்ரைஸை கொடுப்பாங்க, போவாங்க, அவ்வளோதான். எல்லாமே பண்ணுறது தான். விஜய் அவர்களும் இதான் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக பண்ணுறாரு. இதை தான் வந்து இவருடைய விஜய் ஸ்பெஷல். சில பேர் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கணும். என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? அவரை வந்து விஜய் அவர்களை ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபுல் மெஜாரிட்டி நம்ம கொடுத்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக ஆக்ஷன் எடுப்பார். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் கொஞ்சம் இவர் ஒரு சில இதில் நம்ம டிபெண்ட் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது. அதனால் வந்து நிதானமாகவும் ஆக்ஷன் எடுக்கிற ஒவ்வொரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் எடுக்க வேண்டும். அது அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம வந்து இங்கே ஆசிய பப்ளிக் நமக்கு தெரியாது, அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அது வந்து அவர் வேகமாக தான் செயல்படுகிறார். போக போக நமக்கு என்ன ஒரு 40 நாள் தான் ஆகுது. இந்த 40 நாளில் நம்ம வந்து ரொம்ப இயர்லி இப்போ வந்து அவருடைய கவர்மெண்ட்டை ஜட்ஜ் பண்ணுறதோ, அவர் இதை செய்யலை அதை செய்யலை, இதை பண்ணிட்டார் அதை அதெல்லாம் வந்து வி ஷுட் நாட் சே. அவருக்கு டைம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் வி ஷுட் கிவ் மினிமம் 1 year 2 year கொடுத்து அதனுடைய ஃபீட்பேக் பண்ணோம்னா தென் இட் வில் பி குட். அதனால் இல்லாமல் இப்போ உடனே ஒரு 40 days வி கேன் டூ எனிதிங். அதுக்கும் இல்லாமல் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த டைமிங்ஸு சீஃப் செக்ரட்டரியேட்டில் வந்து அப்போ ஒரு அங்கே உள்ள தெரியும் உங்களுக்கு, அது கவர்மெண்ட் ஆஃபீஸு, எப்போ போவாங்கன்னு தெரியாது, எப்போ திரும்புவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது. ஆனால் இது ஒரு ப்ரைவேட்டு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி இன்னுன்னா இத்தனை மணிக்கு போகணும், 7 o'clockனா 7 o'clock இன்னு பஞ்ச் வைக்கணும், அவுட்டுன்னா 5 மணிக்கு வரணும் அப்படிங்கிறது அந்த ஒரு சிஸ்டம் வந்து ஒன்லி ப்ரைவேட் கம்பெனிஸில் தான் இருந்தது. ஆனால் இதே போன்று சீஃப் செக்ரட்டரியேட்லேயும் இதே போன்று பஞ்சிங் கிளாக் வச்சு அங்கே வந்து கரெக்டாக டைமிங் இன் டைம் என்ன அவுட் டைம் என்னங்கிறத கரெக்டாக நிர்ணயம் பண்ணி இப்போ இன்று அனைவரும் சரியான நேரத்தில் வேலைக்கு வருகிறார்கள். அதே மாதிரி சரியான நேரத்தில் வேலை முடித்து வெளியே வருகிறார்கள். இதே போன்று விஜய் அவர்களும் இதை கடைபிடிக்கிறார். அவரும் கரெக்டாக டயத்துக்கு இன் டைம் எத்தனை மணிக்கு வரணுமோ அத்தனை மணிக்கு வர்றாரு, காலையிலே வந்துடுறாரு. ஈவன் சண்டேயில் கூட வர்றாருன்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. சண்டேலையும் வர்றாருன்னு கேள்வி. அதே மாதிரி அவுட்டு எத்தனை மணிக்கு போகணும், 5:30 5 6 அதே மாதிரி தான் அவரும் மெயின்டைன் பண்ணுறாரு. சரி, நீங்கள் சில பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவர் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் வந்து தொண்டர்களும் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வந்து அவர் கரெக்டாக என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அது ஒரு பெரிய ரெவல்யூஷன். ஏன்னா இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒரு மேலாளராக இருந்திருக்கோம், ஒரு எம்ப்ளாயீஸு இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோமே ஒழிய ஒரு கவர்மெண்ட்டே இந்த மாதிரி பண்ணதுன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு மாற்றம். அடுத்து அவருடைய ஆட்டிடியூட்டில் ஒரு முக்கியமான ஆட்டிடியூடு, முதலமைச்சரின் ஆட்டிடியூட்டில் இதெல்லாம் டிவி நிறைய பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். டிவியை பார்க்குறாரு, அதான் யூடியூப்ஸு இதெல்லாம் நிறைய அப்சர்வ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, நான் பார்த்ததில்ல. அவர் செய்கிற செயலை பார்த்து நமக்கு தெரியுது. ஏன்னா ஒரு கிராமத்தில் பஸ்ஸு இல்லை அப்படிங்கிறத ஒரு யூடியூப்பில் போடுறாங்க, போட்ட உடனே அந்த ஊருக்கு பஸ்ஸு போகுது. அதே மாதிரி எந்த இன்சிடெண்ட்டை யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா அது பண்ண ஒரு சில நாட்கள்லேயே அதற்கு ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது. அப்படின்னா அது ஆக்ஷன் அதனுடைய முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. ஸோ முதலமைச்சர் எல்லா ஊடகத்தையும் மிக தெளிவாக என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து வைத்துள்ளார். இப்போது கடந்த கால பிரச்சனைலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைவர்களுக்கு உண்மை நிலவரம் தெரியாது. ஏன்னா இருக்குது, அவங்களுக்கு டிவி இருக்குது, யூடியூப்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நேரம் இருக்காது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது.
இதெல்லாம் இல்லாததுனால அவங்க என்ன நினச்சாங்க, நம்ம பண்ணுறது எல்லாமே ரைட்டு, மக்களுக்கு எல்லாமே ரைட்டாக தான் போகுது, நம்ம பண்ணுறது தப்பே கிடையாது அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னு அவங்க கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துருந்தாங்கன்னா இதெல்லாம் சரி செஞ்சுருக்கலாம். அதனால் இது வந்து விஜய் அவர்களுடைய பெரிய பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக நான் காண்கிறேன். இது வந்து மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே, ஒரு அமைச்சர்கள், எம்எல்ஏஸ் எல்லாருக்குமே இவர் அறிவுறுத்தியிருக்காரு. எல்லாருமே வந்து அவங்களும் வந்து எல்லாமே இந்த மீடியாவை நல்லா பயன்படுத்துகிறாங்க. இதை போன்று அனைத்து துறைகளிலும் இந்த எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறது இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காரு. ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலை. அதுமாதிரி ஸ்கூலுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து எந்த செலவும் இல்லாமல் நாங்கள் அப்ரூவெல்லாம் தர்றோம். அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். இதை கொஞ்சம் உங்களால் ஒரு தர்ம சிந்தனையோட இடம் கொடுக்கணும். கம்பெனிலாம் பண்ண முடியாது, இருந்தாலும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு குட் ஆட்டிடியூட். அதனால் மக்கள்லாம் வரவேற்கிறாங்க. மேலும் டிரான்ஸ்போர்ட் ஓனர்ஸ் தேர் ஆல்சோ வெல்கமிங். நல்ல இப்போ எதுவுமே அவங்க எக்ஸ்ட்ராவாக கேட்குறதில்ல. எல்லா அப்ரூவலும் உடனுக்குடனே ஆகிறது அப்படின்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. கனிம வளங்கள் மிகப்பெரிய ஹெட்டக்காக இருந்தது உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கனிம வளங்களை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் க்ளோஸ் பண்ணி ரத்து செஞ்சுருக்காங்க. அந்த லைசன்ஸே ரத்து செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் ரெகுலரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாஸ்மாகில் இல்லை உங்களுக்கு தெரியும், நிறைய கம்மியாகிருக்கு. எல்லாமே இந்த ஊரெல்லாம் கம்மியாக இருக்குது. அது மாதிரி ரேட்டெல்லாம் அதிகமாக வாங்குறதில்ல, எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் வாங்குகிறாங்க. இன்னும் நிறைய பணம் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் கோயிலில் பார்த்திங்கன்னா அமைச்சரே ஒவ்வொரு கோயிலாக போகிறார். ஒரு நாளைக்கு ஒரு கோயில் போகிறார். இங்கே என்ன, அங்கே என்ன, திருச்செந்தூர், மதுரை, நம்ம போயிட்டு அங்கே பேசிக்கு டிஃபிகல்ட்டிஸ் என்ன, எம்ப்ளாயி ஒர்க்கு பப்ளிக்கோடைய பேசிக் டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறத கண்கூட பார்க்குறாரு. அவரும் முடிஞ்ச அளவு ஃபுல்லாக இறங்கி பண்ணுறாரு. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன நடக்குதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. சிஎம்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாமே அதான் பண்ணுறாங்க. அது தெரிஞ்சால் தான் அடுத்தது என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். என்ன நடக்குதுன்றதே நம்ம போயிட்டு இருந்தோம்னா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது. வி வில் பி இன் டார்க். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே என்ன நடக்குது ஆக்சுவலாக அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. அது என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ணி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் தான் என்ன டெவலப்மெண்ட்டு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது. தென் we can think of. இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை பற்றி கூட நான் ஒரு காணொலியில் போட்டிருந்தேன். மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து ரீகன்சிடர் பண்ணணும். அது நிறைய இடம் இருக்குது, பார்க்கிங் இடம் இருக்குது. ஆசியாவிலேயே நம்பர் 1 அப்படிங்கிறது கோயம்பேடுங்கிறது பேர் பெற்றது. அந்த கோயம்பேடு எதுக்கு மூடினாங்கன்னு தெரியலை. ஆனால் இப்போ எல்லாமே மேக்ஸிமம் 50%க்கு மேலே சும்மா கிடக்கு அந்த இடம்லாம். இது மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இருக்கட்டும், கேளம்பாக்கமும் இருக்கட்டும், பேரலாக யூஸ் பண்ணலாம். இந்த வர்ற பஸ்ஸஸ்லாம் கேளம்பாக்கத்துக்கும் போகணும், கோயம்பேடுக்கும் வரணுன்னு ஒரு பேரலல் சர்வீஸ் மாதிரி இருந்ததுன்னா மக்கள் எல்லாருக்கும், இந்த சைடில் உள்ள சவுத் சைடு உள்ள மக்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதை மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் ரீகன்சிடர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை அவருக்கு எப்படியாவது போச்சுன்னா ஐ திங்க் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ரீகன்சிடர் திஸ் அப்ளிகேஷன். இதுக்கடுத்து இந்த நம்மளுடைய மக்கள் இப்போ மருத்துவக் கல்லூரி இருப்பார்கள் என்று அடுத்த இன்னொரு ஆட்டிடியூடு, முக்கியமான முதலமைச்சரின் ஆட்டிடியூடு, ஊடகங்களுக்கு நல்ல சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஊடகங்கள் அவர்களுடைய வேலையை எப்போ செய்ய வேண்டுமென்றால் என்ன குறை இருக்கிறதோ அதை கரெக்டாக சொல்லணும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, என்ன நடக்கிறதோ அதை கரெக்டாக சொல்லணும். இப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சொல்கிறேன்னு இருக்கக்கூடாது, எதிர்கட்சிக்கும் சாதகமாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் உண்மையாக சொன்னால் அவர் சிஎம் விஜய் அவர்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டார். அதனால் அவருக்கு முன்னாடி கொஞ்சம் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க, லேடிஸை ரொம்ப இது பண்ணுறது, கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது,
அவங்கள பேஸ் பண்ணி ஊடகத்தை எழுதி அதில் வந்து வியூஸ் அதிகமாக வாங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு அதை அவங்களுக்கு அந்த வீடியோஸ் எப்படி வியூஸ் நிறைய வரணும் அப்படிங்கிறது பார்க்கக்கூடாது. அது மாதிரி லேடிஸ்னால் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும், குழந்தைங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஒரு நியாயமற்ற முறைகளில் செய்திகளை பரப்பக்கூடாது. ஒரு பப்ளிக் ஒரு பரபரப்பாக இருக்கிற ஒரு உண்மையில்லாத செய்திகளை பரபரப்பக்கூடாது. இதெல்லாம் வந்து கரெக்டாக எந்த ஊடகம் பண்ணாலும் நமது மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டார். அதை ஆக்சுவலாக உண்மையாக இருந்தால், ஊடகத்தில் அவர்கள் சொல்கின்ற செய்தி உண்மையாக இருந்தால் அதற்கு ஆக்ஷன் எடுப்பார். அதான் இப்போ நடக்குது. இப்போ சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக சொன்னால் உடனே அது உண்மையாக செய்தியாக இருந்தால் கூட உடனே அவனை பிடிச்சி போடுறது, எஃப்ஐஆர் போடுறது, ஜெயிலில் பிடிச்சி போடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது விஜய் அவர்கள் உண்மையான செய்தியை ஒளிபரப்பினால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அதனை சரி செய்வார். அதுக்கு பதிலாக அவர் யார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க மாட்டார். மேலும் இது மக்களை கேவலப்படுத்தினால், அதாவது மக்களையனா ஒரு பெண்களையோ குழந்தைங்களையோ கேவலப்படுத்தினால் விட மாட்டார். அதை பர்பஸாக அவங்க வியாபார நோக்கத்திற்காக செய்யும் ஊடகங்களுக்கு தற்போதைய ஆட்சியில் ஒன்றும் சொல்ல முடியாது, உத்தரவாதம் கிடையாது. அது நம்ம ஊடகங்கள் மாதிரி நடந்துக்கணும். முதலமைச்சர் விஜய் அவர்களின் அடுத்த ஒரு ஆட்டிடியூட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அவருடைய அப்ஜெக்டிவு யாரையும் வெறுக்காத, நீ அன்பாய் நடத்து, உனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு நீ நல்லது செய். என்னடா ஜீசஸ் சொன்ன மாதிரி ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தை காட்டுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இந்த காலத்தில் ஒத்து வருமா அப்படின்னா முடியும். அந்த மாதிரி செய்தால் அது உங்களுக்கு நன்மையே தரும் அப்படிங்கிறது அது ஒரு முதலமைச்சர் அவர்களின் அனதர் அப்ஜெக்டிவ், நல்ல அப்ஜெக்டிவ். அதில் இருந்து தான் அவர் வெற்றி கண்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அடுத்து, அவதூறு சொல்பவர்களை கண்டுகொள்ளாதே, நீ உன்னுடைய இலக்கை நோக்கி நடந்து கொண்டே இரு அப்படிங்கிறதும் அது அடுத்த ஒரு விஜயின் ஆட்டிடியூட். இஸ் எ குட் ஆட்டிடியூட். அவருக்குன்னு சொல்லலை, யார் பண்ணாலும் இது ஒரு நல்ல இலக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு இலக்கு என்ன, ஹை மார்க் வாங்கணும், ஹையர் ஸ்டடீஸ் போகணும். அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு, ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு தலைவருக்கு என்ன இலக்கு, ஒவ்வொன்றும் அந்த இலக்கை நோக்கி பீப்புள் ஷுட் கேட்ச். டோட்டலாக இது வரைக்கும் பார்த்த முதலமைச்சர் விஜய் அவர்களின் ஆட்டிடியூட்டில் ஒரு சில முக்கியமானது என்னென்னு முக்கியமாக பார்க்க வேண்டியது சைலன்ஸ், அப்சர்வ் திங்ஸ். அதாவது வந்து என்ன நடக்குதுன்றதை பாரு, டோன்ட் ஃபைட், தென் யூ வில் சக்சீட். அவ்வளோதான். அண்டு ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். பேச்சிலேயே இருக்கக்கூடாது, டூ த ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. இதுதான் மேஜர் நட்ஷல் ஆஃப் த கண்டென்ட்டு. அவருடைய மெயின் இது இந்த 3 தான் நட்ஷல். இதை ஃபாலோ பண்ணோம்னா வியூவர்ஸ் வில் see the success immediately. So thank you very much. We will see the next video.